Tamil Senior December 1984. Get ready. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, சமுதாய வளர்ச்சி மற்றும் நகர நிர்வாகம் குறித்த கொள்கை விளக்க குறிப்புகள் மீது பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறையில் நடைபெறுகிற வேலைகளை பார்த்து நான் மிக்க மகிழ்ச்சியடைகிறேன். வேலைகள் என்ற அளவில் பார்த்தால் இந்த துறை மிகவும் திறமையாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக தன்னிறைவு திட்டத்தை பொறுத்தவரையில் நம்முடைய அரசாங்கமானது என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைத்ததோ அவற்றையெல்லாம் திட்டமிட்டு முறையாக செய்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்தந்த ஊராட்சி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் வேலைகள் எல்லா தரப்பு மக்களாலும் பாராட்டப்படுகின்றன. ஆகவே நானும் இந்த மன்றத்தில் அரசுக்கு என்னுடைய முழு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு கொள்கை விளக்க குறிப்புகள் பற்றி நாம் விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கொள்கை விளக்கம் என்று பார்த்தால் அது சமுதாய வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அதற்காக பல பல திட்டங்கள் தீட்டியாக வேண்டும். ஆனால் உள்ளபடியே சொல்ல வேண்டுமானால் எந்த அளவுக்கு வளர்ச்சியடைய வேண்டுமோ அந்த அளவுக்கு வேலைகள் நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து, இந்தியா சுதந்திரம் அடைந்து ஜனநாயகத்தை நாம் கொண்டு வந்தபோது எல்லாவற்றையும் மக்களே செய்து கொள்வார்கள் என்று கனவு கண்டோம். பரவல் முறையில் ஆட்சி நடைபெறும் என்று நம்பினோம். கிராமங்களில் இருப்பவர்கள் கூட ஜனநாயகத்தில் பங்கெடுத்து கொள்வார்கள் என எதிர்பார்த்தோம். அத்தகைய முறையில் நாட்டில் அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினோம். ஆனால் இன்று வரை அதை செயல்படுத்த முடியாத நிலைமை நாட்டில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக, இப்போது கிராமங்களுக்கு குடிநீர் கொடுப்பது என்பது அவசியமான ஒன்றாகும். இதற்கும் புதுடில்லியில் இருப்பவர்கள்தான் இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று முடிவு எடுக்கிறார்கள். இப்படி செய்வது எப்படி நியாயமாகும்? இதன் காரணமாக மக்கள் என்பவர்கள் விண்ணப்பம் போடுபவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த முறை ஆங்கிலேயர் ஆட்சியின் காலத்தில் இருந்தது சரியாக இருக்கலாம். ஆனால் நாடு சுதந்திரம் அடைந்த பின்னரும் நம் நாட்டை நாமே ஆண்டு கொண்டிருக்கும் காலத்திற்கு பொருந்துமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மகாத்மா காந்தியடிகள் விரும்பிய கிராம ராஜ்யத்தை படைக்க வேண்டுமானால் அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும். நாட்டு பாதுகாப்பு, அயல்நாட்டுறவு, வெளிநாட்டு வர்த்தகம் போன்ற முக்கியமானவற்றை மத்தியில் வைத்துக்கொண்டு பிற அதிகாரங்களை மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்தால் மத்திய மாநில உறவு செழிக்கும். அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டால் மத்திய அரசு பலவீனம் அடைந்துவிடும் என்று சொல்லும் வரட்டு வாதம் ஏற்பதற்கு இல்லை. அதிகாரங்களை பரவலாக்கும் போது எல்லோரும் பொறுப்பை உணர்ந்து ஒவ்வொருவரும் ஒற்றுமை உணர்ச்சியோடு பணியாற்றி பொறுப்பை பகிர்ந்து கொள்வதில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சென்னை கோவிந்தப்பன் தெருவில் இருக்கும் ராமநாதன் வணிக நிறுவனத்தின் மேலாளர், தலைச்சேரியில் உள்ள மிளகு வியாபாரம் செய்யும் திருவாளர்கள் முகமது உசேன் கூட்டமைப்புக்கு அனுப்பும் கடிதம். அன்புடையீர், வணக்கம். கடந்த மாதம் தாங்கள் ரயில் மூலம் எங்களுக்கு அனுப்பிய 50 மிளகு மூட்டைகள் மிக தாமதமாக வந்தன. மூட்டைகளை
பிரித்து பார்த்ததில் மேற்படி சரக்கு புதியதாகவும் ஈரமானதாகவும் எடை குறைவானதாகவும் இருக்கின்றது என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நாங்கள் அனுப்பிய ஆர்டரில் சரக்கு நல்ல காய்ச்சல் உள்ளதாகவும் பழைய சரக்காகவும் இருக்க வேண்டும் என்பதை பல தடவை கடிதம் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் வற்புறுத்தியிருந்தோம். மேலும் ஏற்கனவே முதலில் ஒப்புக்கொண்டுள்ளபடி விலையை குறைக்காமல் 20% அதிகரித்து குறிப்பிட்டுள்ளீர்கள். நாங்கள் கேட்டுள்ளபடி தாங்கள் அனுப்பிய சரக்கு இல்லாததால் ரயில்வே ரசீதை பெற்று கொள்வதற்காக வங்கியில் கட்டியிருக்கிற தொகையையும் இது சம்பந்தமாக போக்குவரத்து முதலிய எல்லா செலவுகளையும் தங்கள் கணக்கில் எழுதியிருக்கிறோம். உடனடியாக தகுந்த பதில் எழுத கோருகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.